வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுக்கோட்டை சீனிவாசன் பேசுகிறேன். இந்த எக்ஸிட் போல் சம்மந்தமாக, கருத்து கணிப்பு சம்மந்தமாக நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில். கருத்து கணிப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தெளிவாக இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த கருத்து கணிப்புன்ற மாயையில் யாரும் கவலைப்பட வேணாம், வெற்றி நம்மளை நோக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. தொண்டர்கள் யாரும் இதில் கலைப்படையில் இந்த கருத்து கணிப்பை பார்த்து நாங்கள் மிரளல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கருத்து கணிப்பு திமுக சார்ந்த, அதாவது திமுக வெற்றி பெறும்னு சொன்ன ஒரு 5 அமைப்புகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுன்றது ஒரு 5 அமைப்புகளுடைய தீர்ப்பாக கருத்து கணிப்புன்ற பேரில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. கருத்து கணிப்பை பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது கிஞ்சிட்டும் கவலைப்படுறதில்லை. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, களப்பணி நாங்கள் நிற்கிறோம். களப்பணியில் அதிமுக வேட்பாளர்கள் செல்லுகிற இடங்களில் மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க, மக்கள் எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க, வரவேற்பு கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் யோசித்து பார்க்குறோம். அப்போ யோசித்து பார்க்குறோம், அதிமுக திட்டங்களால் மக்கள் மனதை வென்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் களத்தில் என்ன பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, களத்தில் இந்த கருத்து கணிப்பெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அதிசயம், அற்புதம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 26 இந்த முதலமைச்சர் பதவியில் புரட்சி தமிழன், மக்களினுடைய சீர்திருத்த நாயகன், குடிமராமத்து நாயகன் ஐயா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இந்த என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த கருத்து கணிப்புன்றது இது சொல்கிறது தான். ஆனால் இதெல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸிட் போலில் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கணும்னு இதே சொன்னாங்க, இந்த நிறுவனங்கள் தான் சொன்னாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி தூளாக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு 2016 இந்த மண்ணில் கோல வச்சுனாங்க. மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கி வீட்டில் இல்லாத கிரைண்டரா சட்னி அரைக்கணுமா, இன்றைக்கி பெண்கள் என்ன சொல்கிறாங்க, அம்மா கொடுத்த மிக்சியை கொடுங்க, சட்னி அருமையாக சட்னி அரைச்சாங்க, கிரைண்டரில் மாவு ஆட்டினாங்க, தோசை சுட்டாங்க. அதே மாதிரி பிரசவ தாய்மார்கள், அந்த பேறு காலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள், அருமையான லேகியம் வரையும் கொடுத்தாங்க, அந்த கிளுகிழுப்பை வரையும் கொடுத்தாங்க. என்னங்க திட்டம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலோடு கலந்ததுங்க அதிமுக. அவ்வளவு திட்டங்கள், கிராம பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு பெண்களுக்கு சுய உதவி குழு சார், வளைகாப்பு நடத்தினது சார் அதிமுக. இதெல்லாம் திமுக அரசில் எங்கேயாவது யாராவது பார்க்க முடிஞ்சுன்னா சத்தியமாக சொல்லுங்கள் சார். இந்த கருத்து கணிப்பு எடுக்க போனீங்களே, இந்த கருத்து கணிப்பு எடுக்க போனவங்க எங்கேருந்து எடுத்தீங்க? வாக்குச்சாவடியிலேருந்து நீங்கள் எடுத்தீங்க, எத்தனை பேர் எடுத்தீங்க? அப்போ அது சார்ந்த ஆட்கள், அந்த கட்சியை சார்ந்த ஆட்களை நீங்கள் எடுத்துகிட்டு 7 பேரை எடுத்துகிட்டு 7 லட்சம் பேருடைய தீர்ப்புன்னு சொன்னால் அது எப்படி சார் நியாயம்? அப்போ இந்த கருத்து கணிப்பை நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை. எங்களுக்கு ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் சார். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்களுக்கும் இருக்கிற நெருக்கத்தை சொல்கிறாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களுடைய அடிப்படைகளை கேள்னு சொன்னார். அதை அதிமுக கேட்டாங்க. இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க, அதிமுக கொடுத்தாங்க, சட்டக்கல்லூரி கொடுத்தாங்க, பொறியியல் கல்லூரி கொடுத்தாங்க, பாலிடெக்னிக் கொடுத்தாங்க. கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டு விட்டாங்க. இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் சார் எடப்பாடியார். அதோடு மட்டுமா, இன்றைக்கி எத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்துருங்க. குடிமராமத்திலேருந்து ஏரி குரங்கள் தூர்வாயி, ஒரு ஊருன்னா அந்த ஊர் எப்படி இருக்கணும், செழுமையாக இருக்கணும், நீர் நிறைந்து இருக்கணும். இவ்வளவு திட்டங்களையும் பார்த்து ஒரு தாய் பிள்ளைக்கு செய்கிற மாதிரி செஞ்ச கட்சி இல்லையா அதிமுக? அப்போ பொய்யும் புரட்டுமா சொன்னாங்க. 21 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு செங்கலை தூக்கிட்டு அவர் போனார், உதயநிதி ஐயா போனார், போயிட்டு நின்று அப்படி இப்படின்னாரு, எய்ம்ஸை நான் கொண்டு வந்துடுவேன்னாரு. எங்கே சார் கொண்டு வந்தார்? கட்டடத்தையே காணோம் சார்னா. அப்போ இதை அழுத்தம் கொடுக்க வேண்டியது யார்? மாநில உரிமைன்னா அது என்ன மாநில உரிமைன்னு எனக்கும் புரியல. அவங்க என்னத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுவும் தெரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்கள் குதிரை குட்டி முட்டை போடும், கோழி அடகாக்கும், யானை குட்டி பிறக்கும் அப்படின்ற கதையெல்லாம் திமுக நிறையா சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டு காது அடைச்சி போச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால் இவங்க சொல்கிற பொய், மாய்மாலம், மாநில உரிமை, மாநில சுயாட்சி எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. மக்களுக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஷார்ட்டாக வாங்க, விஷயத்துக்கு வாங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷனுடைய நேயர்களுக்காக நான் சொல்கிறேன், இன்றைக்கி இளைஞர்களுக்கு என்ன சார் தேவை? வேலை வேணும் சார். எதுக்கு சார் வேலை வேணும்? தாய் தகப்பனை பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்களை, சகோதரிகளை, படிக்க போகிற பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பத்திரமா பார்த்துக்கணுன்னா எந்த ஆட்சி வேணும்? இந்த ஆட்சி வேணுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அக்கிரமத்திற்கு இவங்க விட சொல்லிட்டாங்களா? இன்றைக்கி லாக்அப் டெத், இந்த அஜித்ன்றவரை அடித்து கொண்டாங்களே காவல் நிலையத்தில், இது பாதுகாப்பான ஆட்சியா?
போதை, சட்டம் ஒழுங்கு எல்லாத்துலேயும் அப்படியே சுக்கு நூறாய் சீரழிஞ்சு போன ஒரு ஆட்சியை நீங்கள் மறுபடியும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த குடுகுடுப்பை மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி கருத்து கணிப்பு உங்களுக்கு வந்துருச்சு. ஆகா, தமிழ்நாட்டில் நம்ம பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிட்டோன்னா இது வேடிக்கையா இல்லையா சார்? அதான் மக்களுக்கு உழைத்தவர்கள் யார், மக்களை ஏமாற்றுகிறவர்கள் யார், மக்களிடம் நடிப்பவர்கள் யாருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து இந்த விஜய் வந்திருக்கிறாரு, 2 ஆண்டு அவர் கட்சியை ஆரம்பித்து போகிற இடம் பூரா கூட்டம் வருது. கூட்டம் வந்துட்டால் போதுமா? சார் இன்னைக்கு வடிவேலுக்கு வராத கூட்டமா? ஆட்டுக்கார அலமையிலும் ஒரு படம் வந்துச்சு சார், பழைய காலத்தில் ஆடு வந்துச்சு சார், ஆடை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு சார் தமிழ்நாட்டில். இந்த படம், அந்த வந்துச்சு சார், ஈயை கொண்டு வந்தாங்க, பஸ்ஸில் கொண்டு வந்தாங்க, காரில் கொண்டு வந்தாங்க, ஈயை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, அதனால் ஈயை சிஎம் ஆக்கிடுவோமா சார்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சார் அவ்வளோ எளிதாக போயிடுச்சா? அது இல்லை சார். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியலோடு யார் ஒத்துப்போகிறார்கள், விவசாயிகளுடைய நலனுக்காக யார் பாடுபடுகிறார்கள், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்தது யார்? எடப்பாடி. நான் டிக்டேஷன் வைக்கிறேன் சார், பதில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஜங்ஷனுடைய நேயர்களுக்கு நான் டிக்டேஷன் வைக்கிறேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், ஈத்தேன் மீத்தேன் கொண்டு வந்தது திமுக, அதெல்லாம் வரக்கூடாது. ஒரு பைப்பு கூட ஊனக்கூடாது, ஒரு கொடி கம்பு கூட ஊனக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது யார்? எடப்பாடியார். சரி, 11 மருத்துவக் கல்லூரி ஏழை எளிய மக்களுக்கு யார் சார் கொண்டு வந்தது? அதிமுக, ஐயா எடப்பாடியார். லா காலேஜ், சட்டக்கல்லூரி யார் சார் கொண்டு வந்தது? ஐயா எடப்பாடியார். நான் கேட்குறேன், நான் பட்டியல் போடுறேன், திமுகவில் பட்டியல் போடுறதுக்கு யாராவது இருக்காங்களா? 5 ஆண்டுகளில் நல்லா சைக்கிளில் போயிருக்கிறாங்க, வாக்கிங் போயிருக்கிறாங்க, துபாய் போயிருக்கிறாங்க, இன்ப சுற்றுலா போயிருக்கிறாங்க. அப்படியே மகனை வந்து பட்டத்து இளவரசராக உட்கார வச்சிருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் திமுகவோட சப்ஜெக்ட். அதிமுக கொரோனா காலத்திலையும் 4 ஆண்டு ஐயா எடப்பாடியார், புரட்சி தலைவி அம்மா 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்ங்கிற மாதிரி புரட்சி தலைவி அம்மா எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அம்மா ஸ்கூட்டி, அம்மா கிளினிக்கு, எவ்வளவு, அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி சென்னையிலையும் மதுரையிலையும் பெருநகரங்கள்லையும் வயிறார சாப்பிட்ற உணவு இன்னைக்கு யார் கொடுத்தது? அதிமுக கொடுத்தது. தண்ணியிலேருந்து சிமெண்ட்லேருந்து சார், கட்டுமானத்துக்கு வாங்க சார், விலைவாசி, பருப்பு என்ன சார் ரேட்டு, அரிசி என்ன ரேட்டு? அதிமுகவோட ஆட்சியில் 45 ரூபா, இன்றைக்கி அரிசி, சாப்பாட்டு அரிசி 75 ரூபா. இன்றைக்கி வாங்க சார், ஜல்லி என்ன சார் ரேட்டு விற்கிது? ஜல்லி ரேட்டு இன்றைக்கி என்ன சார்? 6500 சார் யூனிட்டு. என்ன சார் அக்கறமோது? அப்போ நீங்கள் வந்து கட்டுமான பொருட்கள்லேருந்து, விலைவாசிலேருந்து, மின்கட்டிலேருந்து, சொத்து வரியிலேருந்து அவ்வளவையும் சொல்லனா துயரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றி வச்சுட்டு கருத்து கணிப்பு எனக்கு கொடுத்துருச்சு சார். நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலை, படிக்கவும் இல்லை, எக்ஸாமும் எழுதலை, ஆனால் நான் மார்க் வாங்கிட்டேன்னா இது என்ன சார் லாஜிக் இது? ஆக இந்த கருத்து கணிப்பு அதிமுக கிஞ்சிட்டும் பார்க்கல. களப்பணி, கிரவுண்ட் ரியாலிட்டி, மக்களோடு அதிமுகவுக்கு என்ன தொடர்பு, மக்களுக்காக அதிமுக என்ன செஞ்சதுன்னு நாங்கள் பரப்புரையில் எடுத்து வச்சோம். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து, தமிழக மக்கள் வந்து ஐயா எடப்பாடியாருக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்பு ஒன்றும் கருத்து கணிப்பை நம்ம தவறாக சொல்லலை. இப்போ கருத்து கணிப்பு அதிமுகவும் மிகப்பெரிய அளவில் வரும்னு தான் ஒரு 5 நிறுவனம் சொல்லுது. அதே மாதிரி 5 நிறுவனம் திமுகவுக்கு வருது. நான் அதுக்காக குறையாக சொல்லலை. ஆனால் கலை யதார்த்தம் என்பது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் எங்கள் துவக்கத்திலேயே நான் சொன்னேன், புரட்சி தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாயை கட்டவிழ்த்தப்படும். அதனால் தொண்டர்கள் வருத்தப்படாதீங்க, ஏழை எளிய மக்கள் வருத்தப்படாதீங்க, வாக்காளர் எஜமானர்கள் வருத்தப்படாதீங்க. ஒரு நல்லாட்சி வரும். இந்த பேய் பிடித்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், மக்கள் விரோத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும்ங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்ததான் பொறுத்தோம், எவ்வளோ நாளும் பொறுத்துட்டோம், விடிஞ்சிருச்சு சார். நல்ல ஒரு இந்த விடியாத ஆட்சியை தூக்கி போட்டுட்டு அருமையான ஒரு மக்களாட்சி தத்துவம், புரட்சி தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அதே மாதிரி புரட்சி தமிழர் ஐயாவோட ஆட்சி, விவசாயிகளுடைய ஆட்சி, இளைஞர்களுடைய ஆட்சி. இது வந்து சினிமா இல்லை, 3 மணி நேரம் சினிமா, ஒரு முதல் காட்சிக்கு போயிட்டு விசில் அடிச்சுட்டு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வெளியில் வர்றதுக்கு அது இல்லை. தாவேக்கா மாதிரி கட்சி இல்லை இது. இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு பொன்விழா கண்ட இயக்கம், 30 ஆண்டு அரியணையில் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்த இயக்கம். அதனால் மக்களுக்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் அடிப்படையில் களப்பணியை நாங்கள் மக்களோடு நின்று சந்தித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கருத்து கணிப்பு என்பது குழப்பத்தை ஆழ்த்துகின்ற ஒரு சூழலாக 2004 சொன்னது நடக்கலை, 2016 சொன்னது நடக்கலை. அதனால் 2026 இந்த நல்ல நாளில் 4ஆம் தேதி வரையும் பொறுப்போம். 4ஆம் தேதி அதிமுகவோட ஆட்சி வருன்ற அரிய செய்தி, நிஜமான அந்த செய்தி, களப்பணிக்கு நம்ம எவ்வளோ உழைச்சோங்கிற அந்த நல்ல செய்தி, வாக்கு எண்ணிக்கை அந்த நாளில் நிச்சயமாக அது நடைபெறும். அதிமுக ஆட்சி மலரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.